டே 3ல நம்ம என்னென்ன கற்றுக்க போகிறோன்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? வாங்க ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு 3வது நாளிலே இருக்கின்றோம். 3வது நாள் மெய்நிகர் விடுமுறை திருமறை பள்ளியிலே வர்ச்சுவல் வெக்கேஷனல் பைபிள் பள்ளியிலே நாம் இருப்பதை குறித்து நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாளிலே நாம் சிந்திக்கவிருக்கின்ற தலைப்பு என்னவென்று சொன்னால், தி கால் ஆஃப் ஏப்ரஹாம், ஆபிரகாமினுடைய அழைப்பு. இந்த நாளினுடைய தலைப்புகளை சிந்திப்பதற்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். குழந்தைகளாக நாங்கள் அனைவரும் ஒன்றாய் சேர்ந்து இன்றைக்கு அழைப்பை குறித்து படிக்கின்ற வேளையிலே உமது ஞானத்தையும் அறிவையும் தந்தருளும். குறிப்பாக இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு தன்னார்வ தொண்டர்களையும் நீர் ஆசீர்வதித்து காத்துள்ளோம். குழந்தைகள் கடவுளின் அழைப்பை குறித்து அறிந்து கொள்ள நீர் அவர்களுக்கு ஞானத்தை தந்தருளும். இயேசுவின் திருப்பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்ட்ரியா, இந்த வாட்டி தீம் என்ன ஞாபகம் இருக்கா? தி ஆர்க் தானே? ஆமா, அப்ப தீம் சாங் நோவா தாத்தா பேழைய பார்த்து அந்த சாங் தானே? கரெக்ட், அதேதான். அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்ஸ், நம்ம எல்லாரும் திருப்பி இப்போ அந்த பாட்டு கேட்டுட்டு வரலாமா? தாத்தா பேழைய பார்த்து கேலி செய்தனராம், மக்கள் கிண்டல் செய்தனராம், பாவம் செய்தனராம், கடவுளை பகைத்துக் கொண்டனராம், பாவம் செய்தனராம், கடவுளை பகைத்துக் கொண்டனராம். நோவா தாத்தா பேழைய பார்த்து கேலி செய்தனராம், மக்கள் கிண்டல் செய்தனராம். ஓரிரவு இடிவுடனே மழையும் வந்தது, உயர உயர தண்ணீர் வெள்ளம் ஏறி சென்றது. ஓரிரவு இடிவுடனே மழையும் வந்தது, உயர உயர தண்ணீர் வெள்ளம் ஏறி சென்றது. கட்டிடங்கள் கனிமரங்கள் யாவும் விழுந்தது, கேலி செய்த மனித கூட்டம் யாவும் ஆண்டது. கட்டிடங்கள் கனிமரங்கள் யாவும் விழுந்தது, கேலி செய்த மனித கூட்டம் யாவும் ஆண்டது. நோவா தாத்தா பேழைய பார்த்து கேலி செய்தனராம், மக்கள் கிண்டல் செய்தனராம், பாவம் செய்தனராம், கடவுளை பகைத்துக் கொண்டனராம், பாவம் செய்தனராம், கடவுளை பகைத்துக் கொண்டனராம். நோவா தாத்தா பேழைய பார்த்து கேலி செய்தனராம், மக்கள் கிண்டல் செய்தனராம். இதயவாசல் அருகே நின்று உன்னை அழைத்திடும் இயேசுநாதர் சத்தம் கேட்டு உள்ளம் திறவாயோ. இதயவாசல் அருகே நின்று உன்னை அழைத்திடும் இயேசுநாதர் சத்தம் கேட்டு உள்ளம் திறவாயோ. அக்கினியால் பூலகம் எழுந்து அழியும், மகமகிழ்ந்து இயேசுவுடன் பறந்து செல்வாயே. அக்கினியால் பூலகம் எழுந்து அழியும், மகமகிழ்ந்து இயேசுவுடன் பறந்து செல்வாயே. நோவா தாத்தா பேழைய பார்த்து கேலி செய்தனராம், மக்கள் கிண்டல் செய்தனராம், பாவம் செய்தனராம், கடவுளை பகைத்துக் கொண்டனராம், பாவம் செய்தனராம், கடவுளை பகைத்துக் கொண்டனராம். நோவா தாத்தா பேழைய பார்த்து கேலி செய்தனராம், மக்கள் கிண்டல் செய்தனராம். எனக்கு இந்தியன் வேபியோ சாங்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் தான் ஆண்ட்ரியா. அப்போ இன்னைக்குரிய சாங் நம்ம போய் கத்துக்கலாமா? ஆபிரகாம் என்றொரு தேவ
தேவ மனிதன், கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவன். கடற்கரை மணலை போல ஆசீர்வாதங்கள் திரள் திரளாய் தேவனிடம் பெற்று கொண்டவன். வாக்குரைத்த தேவன் உண்மையுள்ளவர், சொன்ன வாக்கை நிறைவேற்ற ரொம்ப நல்லவர். வாக்குரைத்த தேவன் உண்மையுள்ளவர், சொன்ன வாக்கை நிறைவேற்ற ரொம்ப நல்லவர். தம்பியே ஓ தங்கையே, கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திடு. தம்பியே ஓ தங்கையே, கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திடு. ஆசீர்வாதம் பெற்று நீ பாடி மகிழ்ந்திடு. ஆசீர்வாதம் பெற்று நீ பாடி மகிழ்ந்திடு. இன்னைக்கு சாங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுல? ஆமா, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்போ நீ ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு செஷனுக்குள்ள நம்ம போக போறோம். என்ன செஷன்? ஸ்டோரி டைம். ஹாய் கிட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையினால எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இன்னைக்கு டே 3 உடைய ஸ்டோரியை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இன்னைக்கு பைபிள்ல இருந்து ஆபிரகாம் அவங்களுடைய கதையை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகேவா? கர்த்தர் வந்து ஆபிரகாமை எப்படி கூப்பிட்டாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி எப்படி அழைச்சாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தட் இஸ் கால் ஆஃப் ஏப்ரஹாம். ஓகே, இப்போ ஊர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர். அந்த ஊர் பேர் என்ன? ஊர் பேரே ஊர் தான். ஸோ இந்த ஊர் அப்படிங்கிற ஒரு இடத்துல யாரெல்லாம் இருந்தான்னா ஆபிரகாம், ஆபிரகாமுடைய அப்பா, ஆபிரகாமுடைய அப்பாவுடைய பேர் வந்து தேராகு, அப்புறம் ஆபிரகாமுடைய தம்பி வந்து ஆரான், அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ ஆபிரகாமுடைய தம்பியுடைய பையன் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க பேர் லோத்து, நெஃப்யூ. ஓகேவா? ஆபிரகாமுடைய நெஃப்யூ, அவங்க தான் லோத்து. அப்புறம் ஆபிரகாமுடைய மனைவி, ஆபிரகாமுடைய ஒய்ஃப் பேர் என்ன உங்களுக்குலாம் தெரியுமே, சாரா. ஸோ இவங்க எல்லாரும் எந்த இடத்துல இருக்கிறாங்க? ஊர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இந்த ஊர் அப்படிங்கிற ஒரு இடத்துல உள்ள பீப்புளெலாம் எப்படிப்பட்டவங்கன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டமானபடி இருப்பாங்க. கர்த்தரை என்ன பண்ணவே மாட்டாங்க, தேடவே மாட்டாங்க. அவங்க பாவத்தில் வாழ்ந்தாங்க. அவங்க இஷ்டமானபடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, பாவத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போது கர்த்தர் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஆபிரகாமுடைய குடும்பத்தை பிரித்து எடுக்கணும், ஆபிரகாமுடைய குடும்பத்தை இந்த பாவமான பீப்புள்கிட்ட இருந்து என்ன பண்ணணும், கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஆபிரகாம், அப்புறம் ஆபிரகாமுடைய மனைவி, அப்புறம் அவங்களுடைய நெஃப்யூ லோத்து, தேராகு, ஆபிரகாமுடைய அப்பா அதான் தேராகு, இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த பர்டிகுலர் பிளேஸ் இருக்குல்ல, பாவமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்கல்ல, ஊர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து சரி நம்ம கானானுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கிளம்புவாங்க. அப்போ கானானுக்கு போகிற வழியிலேயே பாதியிலே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஆரான் அப்படிங்கிற ஒரு இடத்த பார்க்கவும் சரி நம்ம இங்கேயே தங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரான்லேயே கொஞ்ச நாள் தங்கியிருப்பாங்க. இந்த ஆரானில் தங்கியிருக்கிறப்ப ஆபிரகாமுடைய அப்பா இருக்காங்கல்ல, தேராகு, அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க. இறந்து போனோன்னு ஆபிரகாம் வந்து ரொம்ப சோகத்தில் இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, இங்கேயே இருக்கலாமா, என்ன பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவங்க சோகத்தில் இருக்கிறப்போ கர்த்தர் வந்து ஆபிரகாம் கிட்ட வந்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, நீ வந்து என்ன பண்ண, இந்த தேசத்தை விட்டுட்டு, இந்த ஜனத்தை விட்டுட்டு, இந்த மக்களெல்லாம் விட்டுட்டு நான் காமிக்கிற தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ என்ன பண்ணுவ, நான் உன்னை காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போகிறப்ப நான் என்ன பண்ணுவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். உன் பேரை என்ன பண்ணுவேன், பெருமைப்படுத்துவேன். நீ என்ன பண்ணுவ, ஆசீர்வாதமாக இருப்ப. உன்னை ஆசீர்வதிக்கிறவங்கள நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். ஆனால் உன்னை சபிக்கிறவங்கள நான் என்ன பண்ணிடுவேன், சபிச்சிருவேன். இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் சந்ததி எல்லாரும் உனக்குள்ள என்ன பண்ணப்பட்டிருப்பாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, சொல்றாங்க. அப்படின்னா என்ன சொல்றாங்க, கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, நீ இருக்கிற இந்த கண்ட்ரியை விட்டுட்டு
இங்கே இருக்கிறாங்கல்ல, சுற்றி இருக்கிறாங்கல்ல ரிலேட்டிவ்ஸ், ஓகேவா, அங்கே இருக்கிற பீப்புள், அவங்கள எல்லாரையும் நீ விட்டுட்டு நான் காமிக்கிற ஒரு புது தேசம், ஓகேவா, இதுக்கு முன்னாடி போனதே கிடையாது ஆபிரகாம் அந்த தேசத்துக்கு, அங்கே காமிக்கிற ஒரு இடத்துக்கு நீ என்ன பண்ணப்போ, நான் என்ன பண்ணுவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அப்படின்னு என்ன அர்த்தம், உனக்கு நான் நிறைய என்ன பண்ணுவேன், பிள்ளைங்களை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நான் உன் பேரை என்ன பண்ணுவேன், பெருமைப்படுத்துவேன். அப்படின்னா ஆபிரகாம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், ஓ ஆபிரகாமா, அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, பக்கத்து கண்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஓ ஆபிரகாமா ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணும் தெரியும், ஓகேவா, அவ்வளோக்குள்ளே ஃபேமஸ் ஆக்குவேன் நான் நேம அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை யாராவது ஆசீர்வதிச்சாங்களா நான் என்ன பண்ணுவேன், அவங்கள ஆசீர்வதிப்பேன். ஆனால் உன்னை யாராவது சபிச்சாங்களா நான் என்ன பண்ணிடுவேன், அவங்களையும் சபிச்சிருவேன். இந்த பூமியில் உள்ள சந்ததியாக எல்லாரும் உன்னால் என்ன பண்ணப்படுவாங்க, ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் என்ன பண்ணுறாங்க, கர்த்தர் வந்து கொடுக்குறாங்க. யாருக்கு, ஆபிரகாமுக்கு, ஓகேவா. ஆபிரகாம் கிட்ட இப்போ கர்த்தர் சொல்லிட்டாங்க, நீ வந்து இந்த ஆரானை விட்டுட்டு நீ வந்து கானானுக்கு போன்னு சொல்லிட்டாங்க. ஆபிரகாம் வந்து ஒன்றுமே கேட்கவே இல்லை கர்த்தர்கிட்ட. நான் ஏன் போகணும், அங்கே உள்ளவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க, நான் ஏன் போகணும், எனக்கு அங்கே உள்ளவங்கெல்லாம் தெரியவே தெரியாதே அப்படின்னு சொல்லி எதுவுமே கர்த்தர்கிட்ட கேட்கவே இல்லை. கர்த்தர் சொன்னால் உடனே ஒபே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து கிளம்பி கானான் தேசத்துக்கு போகிறாங்க. கானான் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி போய் கானான் தேசத்தில் போய் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்களா, கானான் தேசத்துக்கு வந்தாச்சு. கானான் தேசத்துக்கு பார்த்தீங்களா யாரெல்லாம் கிளம்பி போயிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஆபிரகாமுடைய மனைவி யார், சாராள், அப்புறம் அவங்களுடைய நெஃப்யூ இல்லை தம்பி பையன், ஆபிரகாமுடைய தம்பி பையன் யார், லோத்து. அப்புறம் அந்த ஊர் அப்படிங்கிற அந்த இடத்துலயே அவங்க வந்து நிறைய பேரை வந்து சம்பாதிச்சிருந்தாங்க, அதாவது வேலைக்காரங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் நிறைய திங்ஸ் எல்லாம் உண்டு, அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உண்டு. அது எல்லாத்தையுமே பார்த்தீங்களா எடுத்துட்டு, ஆடு மாடு கழுதைகள் இதெல்லாம் நிறையா உண்டு அவங்களுக்கு. அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு என்ன பண்ணுறாங்க, கானான் தேசத்துக்கு போகிறாங்க. கானான் தேசத்துக்கு போய் சேர்ந்தாச்சு. கானான் தேசத்துக்கு போய் சேரும்போது அப்புறம் ஆரான்ல இருந்து கிளம்புறப்போ ஆபிரகாமுக்கு வந்து எவ்வளோ வயசு தெரியுமா, அவங்களுக்கு வந்து 75 இயர்ஸ், 75 வயசு இருக்கும், ஓகேவா. அப்போது ஆரான்லேருந்து கிளம்புறப்ப சரி, இப்போ கானான் தேசத்துக்கு வந்தாச்சு. கானான் தேசத்துக்கு வந்த உடனே ஆபிரகாம் என்ன நினைக்கிறாங்க, சரி நம்ம போய் சுற்றி போய் பார்க்கலாம், இந்த இடம் எப்படி இருக்கு, இங்கே உள்ள மக்கள்லாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, நம்ம போய் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த போய் என்ன பண்ணுறாங்க, அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. இந்த இடத்த போய் சுற்றி பார்க்குறப்ப சீகேம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் மோரே அப்படிங்கிற ஒரு சமபூமியில் வந்து இருக்கும்போது கர்த்தர் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, ஆபிரகாமுக்கு தரிசனமாகறாங்க. இப்போ கானான் தேசத்தில் வந்தாச்சு, வந்ததுக்கப்புறம் தரிசனமாகறாங்க. தரிசனமாகி சொல்கிறாங்க, உன் சந்ததிக்கு இந்த பூமியை நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து கொடுப்பேன், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் அப்படியே என்ன பண்ணுவேன், சொந்தமாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆபிரகாமுக்கு ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் வந்து மறுபடியும் நம்மக்கிட்ட தரிசனம் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மோரே அப்படிங்கிற அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டியிருக்கிறாங்க. பார்த்தீங்களா, பலிபீடம் அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, ஆட்டுக்குட்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பலியிடுவாங்க. அவங்க வந்து பலிபீடத்தை கட்டி என்ன பண்ணுறாங்க, கர்த்தரை தொழுது கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, அந்த இடத்த விட்டு எங்கே போகிறாங்க, பெத்தேலுக்கு போகிறாங்க. பெத்தேலுங்கன்னு ஒரு ஊர், ஓகேவா. பெத்தேலுங்கிற பிளேஸுக்கு பக்கத்தில் ஒரு மலை இருக்குது. அந்த மலையில் போய் என்ன பண்ணுறாங்க, கூடாரம் போடுறாங்க. கூடாரம்னா அப்போல்லாம் அவங்க வீடு, ஓகேவா. ஸோ என்ன பண்ணியாச்சு, இப்போது பெத்தேலுக்கு பக்கத்தில் இருக்கிற மலையில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கூடாரம் போட்டுட்டாங்க. கூடாரம் போட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த இடத்துல கர்த்தருக்கு மறுபடியும் ஒரு பலிபீடத்தை என்ன பண்ணுறாங்க, கட்டி கர்த்தரை என்ன பண்ணுறாங்க, அப்படியே தொழுது கொள்கிறாங்க, ஓகேவா. அப்புறம் இவங்க வந்து இந்த இடத்துலயே என்ன பண்ணுறாங்க, தங்கி இருக்கிறாங்க, ஓகேவா. ஸோ ஆபிரகாம கர்த்தர் வந்து என்ன பண்ணாங்க, அழைச்சாங்க. இல்லை நீ இந்த இடத்துல இருக்க வேணாம், இந்த மக்கள்
மத்தியில் நீ என்ன பண்ண வேணாம், இருக்க வேணாம். இங்கே உள்ளவங்கெல்லாம் பாவம் செய்கிறாங்க. இங்கே வந்து நீ இல்லாமல் நான் காமிக்கிற ஒரு தேசத்துக்கு நீ என்ன பண்ண போ அப்படின்னு சொல்லி சொன்னப்ப ஆபிரகாம் வந்து கர்த்தர்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லைல்ல. நான் போக மாட்டேன், நான் நாளைக்கு போகிறேன், நான் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு போகிறேன், நான் ஏன் போகணும், இப்படியெல்லாம் எதுவுமே கேட்கவே இல்லைல்ல. கர்த்தர் வந்து சொன்னா அங்கே போன்னு சொன்னால் அங்கே நம்ம என்ன பண்ணணும், போகணும். கர்த்தர் வந்து எதுனாலும் நம்ம நன்மைக்காக தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் வந்து என்ன பண்ணாங்க, நம்பினாங்க. அதே மாதிரி என்ன பண்ணாங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணாங்க, முன்ன பின்ன தெரியாத ஒரு இடத்துக்கு என்ன பண்ணாங்க, போனாங்க. ஓகேவா? அப்போது நம்மளும் என்ன பண்ணணும், கர்த்தருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். கர்த்தர் நம்மளையும் நிறைய நேரத்தில் கூப்பிடுவாங்க, இந்த இடத்துல நீ இருக்காத, இந்த ஃப்ரெண்ட்ஸோடலாம் நீ வந்து இருக்காத, நீ வெளியில் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் நிறையா நேரத்தில் நம்மளை கூட கூப்பிடுவாங்க. யார் மூலமாக கூப்பிடுவாங்க, கர்த்தர் டைரெக்டாக பேசுவாங்க. அட் டைம்ஸ் அப்பா அம்மா மூலமாக, பாட்டி தாத்தா மூலமாக சொல்லுவாங்க, நீ இதை செய்யாத, நீ இங்கே போகாத அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் வந்து நம்மளோட கூட என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க, கூப்பிடுவாங்க. நீ வா என்கிட்ட வந்துருன்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க. நம்மளுடைய பாஸ்டர் ஐயா மூலமாக பேசுவாங்க. ஸோ சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் மூலமாக பேசுவாங்க. ஸோ கர்த்தர் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளோடு கூட பேசுவாங்க. ஓகேவா? நம்மளை கூப்பிடுவாங்க. ஓகேவா? நீ வந்து எனக்கு வந்து இதை செய் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. நம்ம கர்த்தரை முழுமையாக பின்பற்றுவோமா? இன்னைக்கு யோசிச்சு பார்க்கலாமா? குட்டி பிள்ளைங்களா, நம்ம கர்த்தரை முழு மனசா கர்த்தரையே நம்பி, சரி யாரை வேணாலும் விட்டுட்டு வந்துடுறேன், சரி எதை வேணாலும் நான் விட்டுட்டு வந்துடுறேன், எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா, கர்த்தாவே நீங்கள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு மனசா நம்ம கர்த்தர் பின்னாடி வருவோமா? கர்த்தர் கூப்பிடுகிற சத்தத்துக்கு நம்ம செவி கொடுப்போமா? இந்த நாள் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். கர்த்தாவே, எத்தனையோ நாட்கள் நான் வந்து உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம இருந்திருக்கிறேன், என்னை மன்னிங்கப்பா. இன்றைக்கு நான் உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குறேன். நீங்கள் என்னை கூப்பிடும்போது நான் உங்கள் பக்கமாக நான் வர்றேன்ப்பா, நம்ம சொல்லலாமா? ஸோ இந்த சிந்தனையோடு நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ஆபிரகாம் மூலமாக நீங்கள் பேசினதற்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாம் எப்படி உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சாங்களோ, உங்களை நம்பினாங்களோ, உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தாங்களோ, அதே போல் இந்த குட்டி பிள்ளைங்களும் உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கட்டும். நீங்களே எங்களை வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஸ்டோரி ரொம்ப சூப்பரா இருந்துச்சுல? சூப்பரா இருந்தது. அடுத்து என்ன? மெமரி வர்ஸ் தான். அப்ப வாங்க அதை போய் கத்துக்கலாமா? ஹலோ, என்ன குட்டீஸ், நேத்து நம்ம பார்த்தோம்ல பாவம்னா என்ன, பாவத்துல இருந்து விடுபடுறது எப்படி பார்த்தோம்ல. ஓகே, இன்னைக்கு நம்ம விபிஎஸ் ஓட 3rd டே, கால் ஆஃப் ஏப்ராம், அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாபிக். இந்த நாளோட மெமரி வர்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல் சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். 1 சாமுவேல் 3:10. The Lord came and stood there calling as at the other times, Samuel, Samuel. And Samuel answered, Speak, for your servant is listening. 1 Samuel 3:10. இப்ப நம்ம ஆக்ஷனோட மெமரி வர்ஸ் கத்துப்போம். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல் சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றார். இந்த வசனம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதுலதான் இருக்கு. The Lord came and stood there
calling as at the other times, Samuel, Samuel. And Samuel answered, Speak, for your servant is listening. 1 Samuel 3:10. பாத்தீங்களா குட்டீஸ்? குட்டி சாமுவேல் தேவன் கூப்பிட்ட குரலுக்கு கீழ்ப்படிஞ்சாரு, செவி கொடுத்தாரு. அது போல நம்மளும் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். திரும்ப நம்ம மீட் பண்ணலாம். பாய். Kids, there's a germ out there called the coronavirus. Wearing a mask is one way we can help stop its germs from spreading and help keep everyone safe. Dad, do you have your mask on? I sure do, Mom. How about you, Millie? Yup. Mom let me pick out the color I wanted. I even put one on my bear. Germs can get into the air by coughing and sneezing, so wearing a mask is one way that we can help keep everyone safe. There are other things that we do to stay safe too, like washing our hands. We always wash our hands after we touch our mask or take our mask off. And you know the happy birthday song, right? Sing it 2 times. That's how long you should wash your hands. If you don't have soap and water, you can use hand sanitizer. Make sure to put it all over your hands, front and back. Let it dry, don't wipe it off. It's important that you remember 1, to wear a mask, 2, wash your hands, 3, cough and sneeze into your elbow, 4, don't touch your face, 5. stay in your own space, and don't share your belongings. The combination of doing all these things can help keep germs from spreading. Everybody looks different when they're wearing a mask, but it's nothing to be afraid of. Some of the nicest, coolest people wear masks. It's easy to wear a mask. Clean your hands first and then hold it by the earpieces. Loops go over the ears and make sure that your mouth and nose are covered. It's a no-no if your nose is out. Have your mom or dad help you practice putting it on and taking it off. Take the loops off your ears. Fold your mask inside out and put it in your pocket or in a plastic bag before putting it in your backpack. Then clean your hands after you've taken your mask off. Your mom or dad will be sure to wash your mask a lot to make sure there are no germs on it. Ask your mom or dad any questions you have about wearing masks. It's an important way to help us all stay safe. இப்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச செஷன், கிராஃப்ட் செஷன். ஹலோ கிட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் செஷன். இன்னைக்கு ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஒன்று பார்க்க போறோம். நம்ம கேமல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாமா? இந்த கிராஃப்ட் செய்யறதுக்கு தேவையான பொருள் ஒரு மார்க்கர், தென் 2 கிளிப்ஸ், நான் உடன் கிளிப் எடுத்திருக்கேன், தென் ஒரு என்வலப், எனி கலர் உங்ககிட்ட இருக்கிற ஒரு என்வலப், தென் ஃபெவிகால் இல்லைன்னா க்ளூ, அப்புறம் ஒரு சார்ட், நான் க்ரீன் கலர் சார்ட் எடுத்திருக்கேன், தென் என்கிட்ட கொஞ்சம் கலர் பேப்பர்ஸ் இருக்குது, நான் கலர் பேப்பர்ஸ் எடுத்திருக்கேன், அண்ட் சிசர்ஸ். இப்போ நான் இந்த கலர் பேப்பர்ஸை யூஸ் பண்ணி நான் வரைய போகிறேன். அதில் கேமல், அப்புறமா ஒரு பேக், அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ், அப்ரஹாம், இவங்க எல்லாரையும் நான் வரைய போகிறேன். உங்களால் வரைய முடியலன்னா நீங்கள் பிக்சர்ஸ் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம வரைஞ்ச இமேஜஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி அழகாக எடுத்து வச்சிடலாம். கேமலுடைய லேக்குக்கு நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த 2 கிளிப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேமல் மேலே வைக்கிறதுக்கு ஒரு அழகான பவுச் பண்ண போகிறோம். இதுக்கு நான் என்வலப் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் என்வலப்பை எடுத்து அதை கட் பண்ணி கீழே ஒட்டிட்டு இப்படி மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த என்வலப்பை நம்ம கேமல் மேலே ஒட்ட போகிறோம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்படி என்றார். அப்படி சொன்ன உடனே நம்ம ஆபிரகாம் அவரோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி கேமல் மேலே வச்சு அவரோட திங்ஸ், அப்புறம் அவரோட ட்ரெஸ், அவரோட பேக், அவரோட பாட் எல்லாத்தையும் எடுத்து அவரோட கேமல் மேலே பேக் பண்ணி புறப்பட்டார். என்ன கிட்ஸ், இந்த கிராஃப்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா?
கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு செஷன்ல உங்களை மீட் பண்றேன். கிட்ஸ், இந்த VBS ஆன்லைனில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிளாஸஸும் நடக்குது. அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்க்கில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பண்ணிடுங்க. கிட்ஸ், நீங்கள் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயமும் உங்கள் லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பு தகப்பனே, எசப்பா, இந்த நல்ல வேலையை தந்ததுக்காக நன்றி. இந்த நல்ல வேலையில் உண்மை பற்றி நினைக்க தக்க கிருபைக்காக நன்றி. நாங்கள் இன்றைக்கி கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் எசப்பா உங்கள் கருத்தில் கொடுக்குறோம். இது எங்கள் லைஃபுக்கு உபயோகமாக இருக்கிறதுக்கு நீர் கிருபை செஞ்சு வழி நடத்துங்க. ஒரு வாதம் எங்கள் கூடாரத்தை அணுகாதபடிக்கு நீர் காத்துக்கொண்டு வழி நடத்துங்க. துதி, கன, மகிமை அனைத்தையும் உங்களுக்கே செலுத்துகிறோம். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.